இப்போது ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல்ஸு ஒரு நவுனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த நவுன் சிங்குலரில் இருக்கா, ப்ளூரலில் இருக்கா, ரிப்பீட்டட் நவுனா, இது மாதிரி பல விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் முதல்ல என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏ அண்ட் தி இது மூணும் ஆர்டிகல்ஸ். அதில் ஏ அண்ட் ஆன் இது ரெண்டும் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், த அப்படிங்கிறது டெஃபினைட் ஆர்டிக்கல். இதில் ஃபர்ஸ்ட்டு ஏ அண்ட் ஆன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஏ ஆன் ரெண்டுமே சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ ஏ எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், ஆன் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாமா? அப்படி இல்லை, ஆனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சம் ரூல்ஸ் இருக்குது. அப்போது ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அது போக ரிமைனிங் இருக்கிற இடத்துல நம்ம ஏ ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வவ்வல் சவுண்ட்ஸ் வர இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வவ்வல் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். பட் இந்த வவ்வல் லெட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம ஆன் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. வவ்வல் சவுண்ட் வர இடத்துல தான். அது என்ன வவ்வல் சவுண்ட் அப்படின்னா, இப்போ லெட்டராக சொல்லும் போது இது நம்ம எப்படி சொல்லுவோம், ஏ. பட் அதே சவுண்டாக சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், ஆ. அண்ட் ஆப்பிள், இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்ட் ஆப்பிள். அப்போது இப்போ இந்த வவல் லெட்டர்ஸ் எல்லா சவுண்டும் பாருங்கள், ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த சவுண்டு இங்கே வராது. இந்த வேர்ட்ஸ்க்குரிய சவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இது an apple, an elephant, a, an island, I, an orange, o, an umbrella, a. இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா an யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சவுண்ட் நீங்கள் பாருங்கள், இதில் என்ன சவுண்ட், a, இதில் என்ன சவுண்ட், a. இது ஐ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஐ எங்கே வந்தாலும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐலேண்ட், ஐஸ்கிரீம். இது பாருங்கள், ஆ, ஆரஞ்ச், ஆ. அடுத்தது அம்ப்ரெல்லா, அ சவுண்ட். அப்போ அ, ஏ, ஐ, ஆ, அ. இதுதான் வவல் சவுண்ட். இந்த வவல் சவுண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த வவல் சவுண்ட் வருது, பட் இந்த லெட்டர் இல்லை. அந்த இடத்துலையும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வவல் லெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, வவல் சவுண்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எஃப்எம், ஆன் எஃப்எம், எம்பிபிஎஸ், ஆன் எம்பிபிஎஸ், எம்பி, ஆன் எம்பி. இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எஃப்எம் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எஃப், எம். அப்போது ஏ, எஃப், எம். அப்போ அந்த ஏ சவுண்ட் எங்கே வருது, இங்கே இருக்க பாருங்கள், நம்மக்கிட்ட வவல் சவுண்ட். இப்போ இந்த சவுண்டு தான் இங்கே வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல வவல் லெட்ரு வரணும்னு நெசசரி இல்லை, வவல் சவுண்ட் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே வவல் லெட்டர் இருக்குது, நம்ம சவுண்டு அம்ப்ரெல்லா, அ சொல்லியிருக்கோம். பட் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த வேர்டில் யூனிவர்சிட்டி, யூ, யூ வந்திருக்கு. அப்போ யூங்கிற சவுண்ட் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஆன் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக இயா, யூனிவர்சிட்டி. இந்த சேம் வே இந்த வேர்ட் பாருங்கள், ஒன், ஒன். இது வவல் லெட்டர் தான், பட் வவல் சவுண்ட் இல்லை. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் போடணும், ₹1. ஆன் ₹1 போடக்கூடாது. என்ன போடுறோம் அப்படின்னா ₹1. ஏன் ₹1 போடுறோம், இங்கே நமக்கு வவல் சவுண்டு வரல, அ வரல, ஏ வரல, ஐ வரல, ஆ வரல, அ வரல. இதில் எந்த சவுண்டுமே வரல. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், an hour, an honest man, an honorable moment, a horse. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கேயும் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆ, இந்த சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்ச், ஆ, இந்த சவுண்டு தான் இங்கே வருது. அண்ட் ஆவர், ஆவர். இங்கே ஹெச், இது எல்லாத்துலேயுமே சைலண்ட். நம்ம ஹெச்சை இந்த வேர்ட்ஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஹெச்சை விட்டுட்டு நம்ம
ஆ ஓலேருந்து தான், அதாவது ஆவர், ஆனஸ்ட், ஆனரபிள், இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது சுனாமி அப்படின்னு எழுதும்போது நம்ம என்ன செய்வோம்னா டீங்கிற லெட்டர் சேர்ப்போம், பட் இது சைலண்ட், இதுலேருந்து தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த சேம் வே ஆவர், ஆனஸ்ட், ஆனரபிள், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஓலேருந்து தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ எந்த சவுண்ட் வந்துடுது உங்களுக்குன்னா, இந்த ஆரஞ்ச், இந்த இந்த சவுண்ட் வருது. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஷியோராக அண்ட் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம ஹெச் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஹார்ஸ், ஹா சொல்கிறோம். இங்கே ஹவர் கிடையாது, அவர். ஹானஸ்ட் கிடையாது, ஆனஸ்ட். இங்கே ஹார்ஸ் சொல்கிறோம், அதனால் இங்கே நம்ம ஏ போடுறோம். ஸோ அண்ட் எங்கெல்லாம் போடலான்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லா சிங்குலர் நவுன்லையும் நம்ம ஏ போட்டால் போதும். அடுத்தது த எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா?